முந்திரியை கொட்டிக்கிறோம். சரிங்களா? முந்திரியை கொட்டி நல்லா கலரி விடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். அனைவருக்கும் வணக்கம். எஸ்புட்டு தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, திருநெல்வேலி அல்வா செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக. ஏற்கனவே 4 மணி நேரம் கோதுமை, அரைச்ச கோதுமையாக ஊற வச்சுருக்கிறேன். அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. இப்போ இந்த கோதுமை 4 மணி நேரம் ஊறிக்கிட்டு இருக்கு. இதை என்ன செய்கிறோம்னா, நல்லா கலக்கிட்டு நல்லா வடிகட்டிக்க போகிறோம். சரிங்களா? இதில் கொஞ்சம் ஜீனி, கொஞ்சம் ஏலக்காய் போட்டு இதை நல்லா பொடி பண்ணிக்க போகிறோம். தேவையான முந்திரி எடுத்துருக்கிறேன். இந்த கப்பால் 1 கப்பு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். அதே கப்பால் 2 கப்பு ஜீனி எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? தேவையான நெய் எடுத்துக்க போகிறோம். வாங்க இப்போ கேரமல் செய்யும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இந்த 2 கப்பு ஜீனியும் இதில் கொட்டிக்கிறேன். சரிங்களா? நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. அது மாதிரி தீயை ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக வச்சுங்க. அப்போ தான் நம்ம கொண்டுகிட்டு வர முடியும். எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க. இதுக்கு எந்த ஒரு ஃபுட்டு கலரும் கிடையாது. நம்ம அந்த கேரமல் செய்கிறோம் பார்த்தீங்களா, இதோட கலரு தான். இதை நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் எடுத்துக்கும். இவ்வளோ வந்துடுச்சிங்களா? இன்னும் வேகட்டும். நல்லா கரைஞ்சி வரட்டும். அதோட கலரே மாறணும். இதெல்லாம் வந்துருச்சுங்களா? இந்த கட்டியெல்லாம் நல்லா கலக்கி விடுங்க. நான் இந்த பாலை வடிகட்டி வச்சுக்கிறேன். இந்த பாலை இதோட சேர்த்துக்கிறேன். சரிங்களா? இந்த கலர் வரணும். சரிங்களா? இப்போ என்ன செய்கிறேன், இதோட இந்த பாலை சேர்த்துக்கிறேன். நான் 3 கிளாஸு, 1 கிளாஸ் எடுத்து 3 கிளாஸில் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். சரிங்களா? சேர்த்து விட்டு நல்லா கலரி விடுங்க. நீங்கள் அந்த கோதுமையில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிங்க. சரிங்களா? நம்ம நல்லா கிண்டுறதுல தான் இருக்குது. சரிங்களா? அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கிட்டு வர முடியும். சிலவங்க அந்த கோதுமை மாவை நல்லா ட்ரை பண்ணி அதில் கேரமலை ஊற்றுவாங்க. நம்ம அப்படி செய்ய வேண்டாம். நம்ம கேரமல் செஞ்சதில் மாவை எடுத்து ஊற்றிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படி வருது பார்த்தீங்களா? நல்லா வரட்டும். இதை நல்லா அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சதுன்னு இருக்கும். நெய்யை சேர்த்துக்கிறோம். சரிங்களா? எப்படி இருக்காரு? இந்த கேரமல் செய்கிறதுல தான் இருக்குது. கலரை பார்த்தீங்களா? இப்போ என்ன செய்கிறோம், நெய் சேர்த்துக்கிறோம். இப்போ நெய்யை போட்டுங்க. அப்படியே கொண்டு வாங்க. ஓரளவு அடி பிடிக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறோம். வருதுங்களா? தீயை ரொம்ப அதிகமாக வச்சியாதீங்க. சரிங்களா? தீயை மட்டும் அதிகமாக வச்சியாதீங்க. மீடியமாக வச்சு நீங்கள் பரட்டி கொண்டுட்டு வாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேகட்டும். சரிங்களா? இந்த ஜீனி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏலக்காவும் கொஞ்சம் போல் 2 ஸ்பூனு ஜீனி வச்சுருந்தேன். அதையும் இதில் கொட்டிக்கிறேன். சரிங்களா? நல்லா கலரி விடுங்க. அடி பிடிக்கும்.
இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? நம்ம எந்த ஃபுட்டு கலரும் போடல. கலரை பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ என்ன செய்கிறோம், இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறோம். நெய் நிறைய போட்டுங்க. இப்போ தான் அது அவ்வளோ டேஸ்ட்டு இருக்கும். நம்ம அந்த பக்குவத்துக்கு கொண்டுட்டு வர முடியும். சரிங்களா? மெயினாக 4 மணி நேரம் அந்த மாவை நம்ம ஊற வைக்கணும். அவங்க திருநெல்வேலியில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை 5 மணி நேரம் அவங்க வந்து கோதுமையை ஊற வச்சு அரைச்சி எடுப்பாங்க, பால் புழிஞ்சு எடுப்பாங்க. நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா, மாவை 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். சரிங்களா? 4 மணி நேரம் ஊற வச்சு தான் நம்ம செய்யணும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த அல்வா சாப்பிட்டு பாருங்கள். அடி பிடிக்காமல், இன்னும் அடி பிடிக்காது, அது பாட்டில் இருக்கும். சூப்பராக வரும். பார்த்தீங்களா? நல்லா நெய் பிரிஞ்சு வரும். நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா நம்மளே ஒரு அல்வா செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்குவோம். சரிங்களா? நெய்யை போட்டு நல்லா பரட்டி விடுங்க. அந்த மாவு குடித்தது மறுக்கும், மறுபடியும் அந்த நெய் பூரா சைடில் வரும். அது முடிய நம்ம கலரிக்கிட்டே இருக்கணும். அடி மட்டும் பிடிக்க விட்றாதீங்க. சரிங்களா? நான் வந்து எப்போயுமே அந்த கேரமலில் தான் ஊற்றி நான் அல்வா செய்வேன். சிலவங்க வந்து மாவை மட்டும் தனியாக காத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் பிரிஞ்சு வருது. நல்லா இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். சரிங்களா? இப்படி இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன செய்கிறோம்னா, நம்ம முந்திரியை கொட்டிக்கிறோம். சரிங்களா? முந்திரியை கொட்டி நல்லா கலரி விடுங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம். சரிங்களா? இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சரிங்களா? பக்குவத்தை பாருங்கள். அப்படியே சுட சுட சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அல்வா. சரிங்களா? நீங்கள் மாவை வந்து 4 மணி நேரம் ஊற வச்சு செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் இப்போ நான் மாற்றிக்கிறேன். இப்போ நான் நெய்யை தடவி வச்சுக்கிறேன், இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். சரிங்களா? அப்படியே இந்த பாத்திரத்தில் கொட்டிங்க. சரிங்களா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இந்த அல்வா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப சிம்பிள், சீக்கிரம் ரெடி பண்ணிக்கிடலாம். ஆனால் மாவை வந்து 4 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிடணும். சரிங்களா? பார்த்தீங்களா? கலரை நம்ம ஃபுட்டு கலரே சேர்க்கலை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? நீங்களும் இதே மாதிரி திருநெல்வேலி அல்வா மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிடலாம். வெரி குயிக்காக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.